வீற்றிருக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாணித்யஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். முல்லைக்கு தேரிந்து பிற உயிர் பேணி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி இயற்கையை தாயாய் வணங்கி மொழியை உயிராய் வணங்கி அறம் செய்ய விரும்பி அறத்தால் வருவதே இன்பம் என கூறிய வள்ளுவன் வழியில் வந்தது எம் நாட்டின் பசுமையும் பாரம்பரியமும். இந்த இரண்டும் நம் வாழ்வின் இரு கண்கள் போன்றவை. பசுமை என்பது இயற்கையை பாதுகாப்பது, மரங்களை நடுவது, நீரை சேமிப்பது போன்ற செயலை குறிக்கிறது. நம் வாழ்க்கையின் அடிப்படை. இயற்கை இல்லாமல் மனித வாழ்க்கையே இல்லை. அதே போல பாரம்பரியம் என்பது உடைகள், கலைகள், உணவு முறைகள் போன்ற அனைத்தும் நம் அடையாளமாக இருக்கின்றன. இன்றைய நவீன உலகில் நாம் பசுமையை மறந்து பாரம்பரியத்தை இழந்தே அலைகிறோம். நாம் வாழ வேண்டுமானால் பசுமையையும் பாரம்பரியத்தையும் போற்ற வேண்டும். இது நம் எதிர்காலத்தை பாதுகாக்கும். பசுமையும் பாரம்பரியமும் சேர்ந்தே ஒரு சிறந்த சமூகத்தை